வணக்கம். ராகுல் காந்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற பதவியை அவரிடமிருந்து பறிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து அவரிடம் இனி இருக்கக்கூடாது. ஏன்? உச்சபட்சமாக இந்தியாவிலிருந்து அவர் இந்திய குடிமகன் அல்ல என்பதை நிறுவி அவர் விரட்டியடிக்கப்பட வேண்டும். இதற்காக ஆர்எஸ்எஸ், பாஜக எத்தனை வருடங்களாக என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்திய மக்களுக்கு தெரியும். அதனுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக அலகாபாத் நீதிமன்றத்தில் ராகுலின் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் நீதிமன்றத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்து சமீபத்தில் வரப்பட்ட சில தீர்ப்புகள் எல்லாமே இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியையும் பெரும் கோபத்தையும் கொடுத்து கொண்டிருந்தது. அப்போது அலகாபாத் நீதிமன்றத்தில் ராகுல் தொடர்பான இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் ராகுலுக்கு இந்திய குடிமகன் அப்படிங்கிறது கூட இல்லாமல் போயிடும், அவர் இந்தியாவிலிருந்தே வெளியேற வேண்டி வரும் அப்படிங்கிற வழக்கினுடைய தீர்ப்பு நேற்றைய தினம் வர்றதா இருந்தது. இப்போ இந்திய மக்களெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று பார்க்கணும். இந்த வழக்கை தொடுத்தவர் அப்படிங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலை சார்ந்த விக்னேஷ் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் எங்கே இருக்கிறவர் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நபர் கர்நாடக நீதிமன்றத்தில் தானே இந்த வழக்கு தொடுக்கணும். ஏன் அலகாபாத் நீதிமன்றத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறது எல்லா இந்திய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அலகாபாத் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இந்த பொதுநல வழக்கை விசாரிக்கிறார்கள். விசாரித்ததற்கு பிறகு என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ராகுல் காந்தியின் மீது அவர் 2 நாட்டினுடைய குடியுரிமையை வைத்திருக்கிறார் என்று தொடரப்பட்ட வழக்கை அலகாபாத் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த விக்னேஷ் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, இவருக்கு 2 நாட்டில் குடியுரிமை இருக்குது. இந்திய நாட்டிலையும் குடியுரிமை இருக்குது, பிரிட்டன்லையும் அவருக்கு குடியுரிமை இருக்குது. அதனால் இவருடைய எல்லா பொறுப்புகளையும் இவரிடமிருந்து பறித்து இவர் இந்திய குடிமகன் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதான் இவருடைய நோக்கம். ஆனால் அது நிரூபிக்க முடியவில்லை. இந்த விக்னேஷ் என்று சொல்லக்கூடியவன் சில தினங்களுக்கு முன்பு என்ன சொன்னான்னா, பிரிட்டன் அரசே ராகுல் காந்தி தொடர்பான சில ஆவணங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, ரகசிய இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துட்டோம், அப்போ ராகுலுக்கு சிக்கல் தான், ராகுல் இந்தியாவிலிருந்தே வெளியேற வேண்டும் என்பது போன்ற ஒரு பில்டப் ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தது. அந்த வழக்கு இன்றைக்கு அலகாபாத் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரிலாம் தூக்கிட்டு வராத, தேவையில்லாமல் எங்கள் நேரத்தை வீணடிக்காத அப்படின்னு அந்த ஆர்எஸ்எஸ் காரனை விரட்டி அடித்திருக்கிறது அலகாபாத் நீதிமன்றம். இப்போது ராகுல் காந்தியை எப்படியாவது இங்கிருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ராகுல் காந்தி அப்படிங்கிறதே மோடிக்கு பயம், அமித்ஷாவுக்கு பயம், ஆர்எஸ்எஸ்க்கு பயம். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை இந்த அளவிற்கு கடுமையாக எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய இன்னொரு காங்கிரஸ் தலைவரை இந்த காலத்தில் நாம் பார்த்துருக்க முடியுமா? முடியாது. ஆர்எஸ்எஸ்ஸையே நேரடியாக, இப்போ பாஜகவை எதிர்க்கிறது பெரிய விஷயம் அல்ல, மோடி அமித்ஷாவை எதிர்க்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் தான் இதனுடைய மூல விதை இல்லையா? ஆர்எஸ்எஸ் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், ஆர்எஸ்எஸ் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஜனநாயகம் காக்கப்படும். அது ராகுல் காந்திக்கு தெரியும். அதனால தான் ஆர்எஸ்எஸ்ஸை அவர் நேரடியாக எதிர்க்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அது அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. நீ மோடி விமர்சனம் பண்ணு, பொறுத்துப்பாங்க. அமித்ஷா விமர்சனம் பண்ணு, பொறுத்துப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ஸையோ ஆரிய பார்ப்பனியமான அவர்களுடைய சித்தாந்தத்தை யாராவது விமர்சனம் பண்ணால் அவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுது? ஆரம்பத்தில் அவர்களை பப்பு என்று சொன்னார்கள். எப்படியெல்லாம் சமூக ஊடகங்களின் வழியாக ராகுலின் மீது ஏதாவது பண்ண முடியும்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். பாரத் ஜோடோ பயணம் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை இந்தியா முழுவதும் உருவாக்கியது என்று தெரியும். ஒரு 50க்கும் குறைவான இடங்களில் இருந்த காங்கிரஸ் கட்சி 100 இடங்களில் பெற்று எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் மோடிக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய நபராக ராகுல் உருவெடுக்கிறார். கடந்த தேர்தலில் 2 மிக முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார் இல்லையா? ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று. அடுத்த முறை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாருடைய ஆதரவில் வெற்றி பெற்ற மோடி பாராளுமன்றத்திற்கு உள்ளே போனதுமே முதலாக அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள சாஷ்டாமாக கீழே விடுற காட்சியை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 303 இடங்களில் மோடி வெற்றி பெற்ற போது பாராளுமன்றத்திற்குள் நுழையும் போது என்ன பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ராகுலுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்ன? அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி நீ சாஷ்டாங்காமல் விழுந்தாகணும். அதுதான் இந்தியாவில் மிக முக்கியமானது. மோடி விழுந்தாரா? அடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கி மோடி ஒத்துக்கிட்டாரு, ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கிச்சு, அமித்ஷா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் நாங்கள் எடுத்துக்கிறோங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஒன்றுமில்லை,
நேற்றைய தினம் என்ன நடந்திருக்கிறது? நேற்றைய தினம் பிரதமர் மோடியினுடைய அலுவலகத்தில் ராகுல் காந்தி சென்றிருக்கிறார். அங்கே மிக முக்கியமான சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாடு பாகிஸ்தானுடன் எந்த நேரத்திலும் போர் தொடுக்கலாம், அதற்கான விஷயங்கள் 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சிபிஐயினுடைய தலைமை பொறுப்பில் ஒரு அதிகாரியை நியமிப்பதற்கான நேரம் வந்துருச்சு. பழைய அதிகாரியை தொடர்வதற்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் அதை அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி மோடியை பார்த்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த சிபிஐ இனி தொடரவே கூடாது என்று. அதற்கு மோடி ஒத்துக்கொண்டிருக்கிறார், சரிங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2019 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவதற்கு பிறகு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை எவ்வளவு வேகமாக நீங்கள் இந்தியாவில் அரங்கேற்றி கொண்டிருந்தார்கள் என்பது நமக்கு பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அது முடியலை. அதுக்கு என்ன காரணம்? 100 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஒரு மிக முக்கியமான கட்சியாக உருவெடுத்திருப்பது மட்டுமல்ல, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் அதை சட்டமாக பிறப்பித்ததற்கு அடுத்த நாள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசனுடைய முகப்பு பக்கத்தில் ஒரு விஷயம் வருது. என்னது? இந்திய அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமான சொத்துக்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளிடம் இருக்கிறதுன்னு போடுறான். உடனடியாக ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அதை எடுத்து பகிர்ந்து போடுறாரு. பாருங்க, முதல்ல முஸ்லீம்னு சொல்கிறாங்க, இப்போ கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு. உடனடியாக ஆர்எஸ்எஸ் நடுங்கி அந்த பதிவை நீக்கம் செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ராகுல் அப்படிங்கிறது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் சிம்ம சொப்னமாக இருக்கிறார். தூக்கத்தை, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஏதாவது ஒரு வழி பார்ப்பாங்க. அதனால தான் இந்திய குடிமகன் இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஆனால் நீதிமன்றம் அதை தூக்கி வீசி எறிந்திருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்?